ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது கோழிக்கு வர வாத நோய். அந்த வாத நோய் வந்துட்டால் கோழியை வந்து எப்படி 100% க்யூர் பண்ணி அதிலேருந்து வெளியேற்றுன்னு வருது, அதாவது இழப்பு இல்லாமல் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆடுகளம் சவுந்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டு தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாதம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். வாதம்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு இழுப்புன்னு சொல்லலாம். அதாவது கை கால் வராமல் போகுது, நமக்கு வந்து கை கால் வராமல் போகுதுன்னு சொல்கிறோம்லங்க, அதேமாரி தான் கோழிக்கு வந்து கால் ஈத்துக்கும், இல்லை ரெக்கை. நமக்கு கை மாரி கோழிக்கு வந்து ரெக்கை தான், அந்த ரெக்கை ஈத்துக்கும் இல்லை தொங்கிடும். இந்த மாதிரி வர ஃபால்ட்டு தான் நம்ம வந்து வாத நோய் சொல்கிறோம். இந்த வாதம் பார்த்திங்கன்னா ரெண்டு தான் பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா கிருமி தொற்றால் வருதுங்க, அதாவது பாக்டீரியாவால் வர்றது பார்த்திங்கன்னா ஒரு வாதம். ரெண்டாவது வாதம் பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றத்தில் சத்து குறைபாடால் வர்றது பார்த்திங்கன்னா ரெண்டாவது வகையான வாதங்க. இதில் அதாவது நம்ம கோழியில் எதுக்கு எந்த வாதம் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கதர் ஜாவா சேவல் இருக்கீங்களாங்க, அவருக்கு வந்து இந்த காலநிலை மாற்றத்தால் வந்த வாதம் வந்திருக்கு. இது வேறு கோழிக்கு தொற்றுக்குமா நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இது பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றத்தால் வரதால் எதுவும் கோழிக்கெலாம் தொற்றிக்காது. அந்த பாக்டீரியா மூலமாக பரவுது இல்லைங்க, அதுதான் கோழிக்கு தொற்றிக்கும். அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ தனியாலாம் எடுத்துலாம் வைக்க தேவையில்ல, கோழியோடவே போட்டு வைக்கலாம். இப்போ இந்த கோழிக்கு எதனால் வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பனி காலத்தில் பனி ஓவராக பெஞ்சிட்ருக்கு காலை டைமில் பார்த்திங்கன்னா. அப்போ அந்த பனி காற்றுல கோழி ஒரு 2-3 நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நரங்கின மாரி இருந்தார். இப்போ ஃபுல்லாக தெளிவாயிட்டார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, சத்து குறைபாடால் இந்த வாதம் வந்துருச்சுங்க. இந்த வாதம் வந்துருச்சு. இப்போ இதை வந்ததால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஃபுல்லாக க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த வாதம் வந்ததுன்னு நான் எப்படி பார்த்தேன்னா, கோழி காலைல தீனி வைக்கும் போது, தீனி வச்சோடனே அவர் எடுக்கிறாரு, வேக வேகமாக போய் சாப்பிடும் போது திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, அப்படியே ஒரே இடத்துல உக்காஞ்சிடுறாரு. அப்புறம் உக்காஞ்சின்னு தீனி எடுக்கிறாரு. அப்புறம் நடக்கும்போதே தொப்புன்னு கீழே ஊந்துடுறாரு. அப்புறம் ரிங்கில் தான் போட்டு வச்சுருக்கேன், அப்படியே சாட்டினே இருக்கும்போது அப்படியே சைடாக போய் அப்படியே ரிங்கில் சாஞ்சிக்கிறாரு. அதாவது ஒரு ஸ்டேபிளாக நிற்கலை, அதாவது காலில் ஒரு பவராக நிற்கலை அவர். இப்போ இதை வச்சு தான் இந்த வாதம் வந்திருக்குன்றதே நான் தெரிஞ்சுக்கினேன். இப்போ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெடிசின் பார்த்திங்கன்னா நியூரோபியான் டேப்லெட்டுங்க, நியூரோபியான் 4 டேப்லெட்டு. அதோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடியோவில் இணைக்கிறேன், அப்படியே பாருங்கள். இந்த டேப்லெட் தாங்க இது. பார்த்திங்கன்னா விட்டமின் டேப்லெட் தாங்க, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாத்திரை நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலாக நம்ம மனுஷங்க யூஸ் பண்ணுற டேப்லெட் தான். இதுவே கோழிக்கு நல்ல ரிசல்ட்டை தருது. அதால் தான் இந்த டேப்லெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா ஒரு அட்டையாகவே வாங்கிக்கலாம். ஒரு அட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மாத்திரை இருக்குது. இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 45 ரூபா தான். அதாவது நம்ம சேவல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வயசு சேவல். அதால் அவருக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு முழு மாத்திரையாகவே யூஸ் பண்ணலாம். காலைல தீனி போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு டேப்லெட் போட்டு விட்ருங்க. ஈவினிங் ஒரு டேப்லெட்டும் போடலாம். இதே சின்ன கோழி, அதாவது 6 மாதத்துக்குள்ளே இருக்க கோழியாக இருந்ததுன்னா அரை மாத்திரை போடுங்க. காலைல அரை மாத்திரை, ஈவினிங் அரை மாத்திரை போடுங்க. இல்லை உங்கள்கிட்ட கருப்பு கடலை இருந்தாலும் சரி, அதை நைட்டு ஊற வச்சு காலைல டெய்லியும் ஒரு 5 கல்லை 6 கல்லைன்னு கொடுத்தாலும் ஈஸியாக சூப்பராக க்யூர் ஆகும். அந்த மாதிரி காலைல அதை கொடுக்கும்போது நீங்கள் மாத்திரை ஈவினிங் 1 டைம் போட்டால் மட்டுமே போதும். இதே சூப்பரான ரிசல்ட்டை தரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ரிசல்ட் கிடைக்கும்.